தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் என் கைகளால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். நீங்கள் ஆண்டவரோடு கூட மோதி மோதி கேட்குற சில காரியங்கள் அதுதான். ஏன் ஆண்டவரை நான் இந்த பாதைகளுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறேன்? ஏன் இந்த பாதையை எனக்கு அனுமதித்தீர்? ஏன் இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வருகிறது? ரொம்ப கடினமாக இருக்கேப்பா, இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, இதில் எப்படி நான் விடுவிக்கப்பட முடியும்? எப்படி இந்த சூழ்நிலையை விட்டு என் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை காண முடியும் என்று சொல்லி பல கேள்விகள். ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த அசிங்கப்படுகிற தன்மைகள், வெட்கம், பலவீனம்? தேவப்பிள்ளையை நான் அடிக்கடி சொல்லுவேன் சில காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்காகவே அவர் செய்கிறார். அது ஒருவேளை தீமையாகவும் இருக்கலாம், நன்மையாகவும் இருக்கலாம். அது நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். ஆமாங்க, ஆமாம். நீங்கள் வாசிக்கும்போது வெண்கல வில்லையும் புயங்களால் வளையும்படி செய்கிறாராம். புயங்களால் நீங்கள் கடந்து போகிற பாதை அது வெண்கல வில்லை போல, அது வளையாது. அந்த பாதை கடினமானது. ஆனால் கர்த்தர் உங்களை அதில் பழக்குவிக்கிறார். எதற்கு? இதற்கு மேலே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீ தாங்கணும், அதுலேருந்து விடுபடணும், வெளியே கடந்து வரணும். சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகரை சோர்வின் ஆவி பிடிச்சிக்கிட்டு, சோர்வின் அனுபவங்கள் பிடிச்சிருச்சு. வெளியே வர முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல, உடைஞ்சு போயிட்டீங்க. தேவனுடைய விட மாட்டார். வசனம் அதை தான் சொல்லுகிறது. என் கைகளை யுத்தத்துக்கு அவர் பழக்குவிக்கிறார். ஆமாங்க, உங்கள் கைகளை கர்த்தர் பழக்குவிக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாளில் ஒரு குடும்பம் சொன்ன ஒரு வார்த்தை, குறிப்பிட்ட இந்த சூழ்நிலைகளில் மிகவும் மிகவும் வேதனையோடு கூட எங்களை வருத்தப்படுத்தி விட்டார்கள் பாஸ்டர். அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க எங்களை துச்சமாய் கூட மதியாமல் எங்களை அவமானப்படுத்தின காரியங்கள், அதை நினைக்கும் போது ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நான் சொன்னேன், பிள்ளையே, தகப்பனும் தாயுமே கைவிடுகிற காலங்கள் இது. அவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த பாதையில் நடத்துகிறார். அதை கடந்து அவர்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இதை விட ஒரு கடினமான ஒரு பாதைக்குள்ளாக அவர்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க சொன்னாங்க, இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல இருக்குது பாஸ்டர், இந்த பிரச்சனைக்கு அதுவே பரவாயில்ல போல இருக்குது பாஸ்டர். ஆனால் ஒன்று, இப்போ அந்த பிரச்சனையை கடந்து வந்துட்டேன், இந்த பிரச்சனையை கடக்கிறதற்கு தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, அந்த போராட்டத்தின் பாதையில் அந்த வெண்கலத்தை வளையும்படி உங்கள் கைகளில் ஆண்டவர் வைக்கிறார்ல, அந்த யுத்தங்களிலே உங்கள் கைகளை அவர் பழக்குவித்து கொண்டே இருக்கிறார். ஒரு 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 பாதைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறாருன்னா அதை ஈஸி படுத்துறாரு. அது உங்களுக்கு ஏற்ற விதமாக கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் ஆசீர்வாதம் அடையும்படியாக, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. அந்த போராட்டத்தின் சூழ்நிலைகளை விடுதலையாக்கப்பட கர்த்தர் உங்களை நிலையாய் நிறுத்த அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். கண்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஐயோ வேதனைகள், ஐயோ போராட்டங்கள், அவமானங்கள், ஆனாலும் கர்த்தர் வெண்கலவில்லை என் கைகளினால் புயங்களினால் வளையும்படி செய்து என் கைகளை அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறாரே.
பழக்குவிக்கிறதான கர்த்தர் பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, கடந்து வர உதவி செய்வீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே வெண்கல வில்லையும் புயங்களால் வளையும்படி செய்து உன் கைகளை யுத்தத்துக்கு அவர் பழக்குவிப்பார். அதை பலப்படும்படி செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டுவார். God bless you. God bless you.